போல நாம தர்பூசணி பழத்தை உட்கொள்வதால் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தர்பூசணி மிகவும் குறைந்த கலோரிகள் கொண்ட பழமாம். இதில் 90% நீர் சத்து நிறைந்துள்ளதாம். கோடை காலத்தில் மட்டுமில்லாமல் எல்லா நேரத்திலும் தர்பூசணியை தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம். இதன் மூலம் நமது உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றனவாம். தர்பூசணியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இரும்பு சத்து மற்றும் புரோட்டீன் சத்து அதிகமாக இருப்பதால் உடல் வலிமையாகவும் வைத்துக் கொள்ள உதவுகிறதாம். மேலும் தர்பூசணியில் இருக்கும் பொட்டாசியம் சத்து இதய ஆரோக்கியத்தை உறுதி செய்து மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகளையும் குறைக்கிறதாம். தர்பூசணி உடல் எடையை குறைக்க உதவுகிறது. தர்பூசணியில் அதிக அளவு நீர் சத்தும் நார் சத்தும் நிறைந்துள்ளதாம். இதன் காரணமாக உணவு உண்ட பின் மிக விரைவில் மீண்டும் பசி எடுப்பதை இது தடுக்கிறதாம். முக அழகு மற்றும் தோள்களை பளிச்சென்று மாற்ற தர்பூசணி பெரிதும் உதவுகிறதாம். இதில் உள்ள பீட்டா கேரோட்டின் எனப்படும் சத்துக்கள் முடி மற்றும் சருமத்திற்கு மிகவும் நல்லதாம். சருமத்தில் பாக்டீரியா தொற்று மற்றும் அலர்ஜி ஏற்படாமல் தடுக்கவும் தர்பூசணி மிகவும் உதவுகிறதாம். ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதில் இருக்கும் விட்டமின் சி ஆஸ்துமா குறைபாட்டை சரி செய்கிறதாம். இதில் நார் சத்து மற்றும் நீர் சத்து அதிக அளவில் இருப்பதால் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்தாம். தர்பூசணி பழம் கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறதாம். தர்பூசணியில் லைகோபென் அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அதிகம் நிறைந்துள்ளது. மேலும் அலர்ஜிக்கு எதிராகவும் செயல்படுகிறதாம். இதன் காரணமாக தர்பூசணியை போதுமான அளவு சாப்பிடும் போது வயதானவர்களுக்கு உண்டாகும் பார்வை குறைபாடுகள் ஏற்படாமல் தடுக்க உதவுகிறதாம். தர்பூசணி பழம் ஈர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதாம். தர்பூசணியில் அதிகம் நிறைந்துள்ள விட்டமின் சி நமது ஈர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுவதோடு ஈர்களில் உண்டாகும் பாக்டீரியா தொற்றுகளில் இருந்தும் பாதுகாப்பு அளிக்கிறதாம். தர்பூசணி சாப்பிடுவதால் பற்கள் பளிச்சென்று இருக்க உதவுவது மட்டுமல்லாமல் உதடுகள் வறண்டு போவதையும் தடுக்க உதவுகிறதாம். தர்பூசணி கோடைக்கு சிறந்த ஒரு வரப்பிரசாதம் என்றாலும் அதிகமாக சாப்பிட்டால் பல்வேறு உடல் உபாதைகள் மற்றும் பிரச்சனைகள் ஏற்படுமாம். தர்பூசணியில் சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பதால் மிக எளிதாக கொழுப்பாக மாறிவிடுமாம். சளி பிரச்சனை உள்ளவர்கள் தர்பூசணியை சாப்பிடக்கூடாதாம். அப்படி மீறி சாப்பிட்டால் காய்ச்சல், தொண்டை கரகரப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாம். என்ன நண்பர்களே, தர்பூசணி பழங்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா? இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்க. இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. மீண்டும் நாம அடுத்த சுவாரஸ்யமான வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.